ஸோ நான் தமிழ்லே பேசுகிறேன். ஸோ இந்த சின்ன குழந்தை 14 வயசு, சூரினான்ற ஒரு நாடு சவுத் அமெரிக்காவில் 3 வருடங்கள் தாண்டி நம்ம சிட்டிக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம நகரத்துக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தேடி வந்ததுக்கான கதை வந்து இப்போ தான் நம்ம டாக்டர் சாஜன் கிட்டே சொன்னார், எங்களோட சீஃப் ஸ்பைன் சர்ஜன். ஸோ இந்த குழந்தையோட ப்ராப்ளம் என்னன்னா முதுகு தண்டு வடத்தோட வளைவு. ஸோ இது வளைவு எதனால வருதுன்னு வந்து சொல்ல முடியாது. இடியோபத்திக் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கான காரணங்கள் இன்னும் தெரியாது. ஏதோ ஒரு காரணத்தினால இது பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. 9 பெண்கள்ல இருந்து ஒரு ஆண். ஸோ இது ஆரம்பிக்கிற வயசு பார்த்தீங்கன்னா 12 வயசுலேருந்து 13 வயசுல ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து வளர்ச்சி ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து இது வளர்ந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்து கிட்டத்தட்ட 120 டிகிரிக்கு வளர்ந்துருச்சு அந்த வளைவு. ஸோ தண்டுவடம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நேராக இருக்க வேண்டியது 120 டிகிரி வளைஞ்சிருந்ததுனால தான் இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணி அதை நேராக பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஸ்லைட்ஸ். Yeah. 94ல நான் 2002ல ஜாயின் பண்ணி நாங்க 2 பேர் கிட்டத்தட்ட இப்போ 26 வருஷம், நான் 24 வருஷமா அவர் கூட வேலை செய்யறோம். ஒரே டீமா இருக்கிறோம். ஸோ இது என்ன மேஜர் இது என்னன்னா 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி வந்து ஒரு துல்லியமாகவும் ஈஸியாகவும் பண்ண முடியும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் சப்போர்ட், அவங்க மருத்துவமனையிலேருந்து சப்போர்ட் எங்களுக்கு அதிகமாக வர்றதுனால ரோபோட் இருக்குது, நேவிகேஷன் இருக்குது. இன் ஹவுஸ்ல வந்து நாங்கள் இன்ட்ராபரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் சொல்லுவோம். அதாவது தண்டுவடம் வந்து வேலை செஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்குள்ளார வந்து தண்டுவடத்துக்குள்ளார ஸ்பைனல் கார்டு இருக்குது, நரம்பு. ஸோ அது நம்ம இந்த தண்டுவடத்தை நேராகும் போது நரம்புல ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா கால் சைடு எடுத்து போயிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் பண்றது தான் இதோட துல்லியமா பண்றது தான் இந்த சர்ஜரியோட மெயின் இதுவே. ஸோ இந்த பாப்பா வந்து 15 வயசு, நான் சொன்ன மாதிரி அவங்களோட தண்டுவடம் அப்படி வளைஞ்சிருந்தது. இது அவங்களோட ஒரிஜினல் போட்டோ தான். நீங்க குனிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லா கூன் முதுகு மாதிரி இது குனிஞ்சு இருக்கிறாங்க. கீழே இருக்கிற அந்த இது வந்து அவ்வளோ பெரிய செஸ்ட் ரிப் கேஜ்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம ரிப் கேஜ் வந்து ஃபுல்லா வளைஞ்சு அவ்வளோ பெருசு தூக்கிட்டு இருந்தது. ஸோ அதுதான் அவங்களோட எக்ஸ்ரே நான் சொன்னேன். ஸோ இது அவங்க நின்றுட்டு எடுக்கும்போது 120 டிகிரி. அதுக்கப்புறம் இந்த பாப்பா என்ன செஞ்சோம்னா நாங்கள் 3 வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி குழந்தைங்க அப்போலோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ராக்ஷன் ஒரு முறையில் அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணுவோம். ஸோ 120லேருந்து 98 டிகிரிக்கு குறைஞ்சிது அந்த இது ட்ராக்ஷன்லேயே குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 120 டிகிரி இருந்தது, 105 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 98 டிகிரிக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டோம். அறுவை சிகிச்சை 2 பாகமாக பண்ணோம். முதல் பாகத்தில் வந்து இவங்களுக்கு பின்பக்கமாக போய் எல்லாம் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். ரிலீஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூ இது என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான ஸ்க்ரூ எல்லாம் போட்டு அது ராட் போட வேண்டியிருக்கும். ராட் போடல, ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அன்னைக்கே திருப்பி அவங்களுக்கு வந்து செஸ்ட் வழியாக போய் ஃப்ரண்ட்ல இருக்கிற டிஸ்க் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு மறுநாள் அடுத்த நாள் அவங்களுக்கு எடுத்துட்டு போய் இதுதான் 3 ஸ்டேஜா பண்ண சர்ஜரி இது. ஸோ அடுத்த நாள் எடுத்துட்டு போய் ராட் போட்டு ஃபுல்லா கரெக்ட் பண்ணணும். ஸோ இப்படி இந்த அளவுக்கு இருந்தது குறைஞ்சி கிட்டத்தட்ட இப்போ 32 டிகிரி. ஸோ வி காட் அரௌண்ட் 75% கரெக்ஷன், 75% கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ நீங்க அந்த பாப்பாவோட போட்டோ பார்த்தீங்க. இப்போ இது ஆப்ரேஷன் அப்புறம் இருக்கிற போட்டோ அதுதான். ஸோ இது அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி, அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா 120 டிகிரியில இருந்து கிட்டத்தட்ட 30 டிகிரிக்கு குறைஞ்சி போச்சு. 75% வந்து சதவீதம் கரெக்ஷன் கிடைச்சது. இதுக்கு சாத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் எஃபர்ட். டாக்டர் எக்டே சீஃப், நாங்கள் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க, டாக்டர் விக்னேஷ், டாக்டர் ஹரி. முக்கிய காரணம் இன்னும் 2 பேர் வந்து எங்களோட மயக்க மருந்து கொடுக்குற நிபுணர்கள், டாக்டர் வசந்த், அவங்க டீம். ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டேஜ், ஒரு டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ஆச்சு. ஸோ 3 ஸ்டேஜா பண்ணும்போது ஒரு மயக்கம் அந்த மருந்து கொடுக்கறது ரொம்ப அவசியம். இன்டராபரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் அதுலயும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு அது என்னன்னா நாங்கள்
ஆப்ரேட் பண்ணும்போது மூளையிலேருந்து ஒரு கரண்ட் கொடுத்து காலில் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம், ஸ்பைனல் கார்டில் எதுவும் பாதிப்பு வருதா வரலையான்னு சொல்லிட்டு. அதுவும் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டலோட எல்லா மருத்துவமனையோட எல்லா நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இதுக்கு ஒத்துழைச்சதுனால இது ரொம்ப சாத்தியக்கூறாச்சு. தேங்க்யூ. Good afternoon. Thank you all for coming. What brought us to India, as you've seen before, was the severe scoliosis that my daughter had. In our country, Suriname, they do not perform this surgery. So that's why I looked online. I was just looking for the best spine surgeons in the world, actually. And one of the names that came up was the name of Dr. Sajan Hegde. But I've written to many more hospitals in different continents. I got such a fast reply from the International Patient Service, from Mr. Ragil Raghunath. It was the same day. It was just so fast, I thought I was scammed. So I actually called the hospital and checked if they are really familiar with the doctor and with Mr. Ragil Raghunath. And they said they were. So the very next day I had a video call with the doctor. He saw my daughter, and as he mentioned as well, they said that we need to come to India very fast because the situation is very urgent. That was all in January, and we were here in February. The very same day that we landed, we went to Apollo 1, and there my daughter had her x-rays, her photos, MRI, etc. It was on a Saturday, and the Monday she had the traction, the procedure for the traction. During the whole procedure, she was in the Children's Hospital, where we had, because it's just the two of us coming from 2 continents away, I thought we would be very lonely. But actually it felt like we were welcomed here with open arms. Also the nurses, they were like family. They came to our hospital, they came to our room several times a day, sometimes just for a conversation. And it was not only the doctors, it was the nurses, even the people from housekeeping came to see how we were doing. So we just felt very comforting and very at home. After 3 weeks of traction, which looks kind of painful maybe, but my daughter, she didn't have any pain. She was still full of humor and just very excited that she was getting the procedure needed. So after those 3 weeks, she had the surgery. It was quite the surgery. It took 2 days. So I was very nervous, but during the surgery, I got some calls also from Mr. Ragil to see how I was doing. And that's quite comforting. When you come from another country, you have no one here. You just feel alone and you need some strength. So then it's very pleasant that there is someone who's looking out for you. Also other people from the International Patient Service came and spoke to us regularly. But yeah, the surgery was very intense. But when I saw my daughter a few moments later, I just felt such a relief. I just was so happy that it was all over and done. And then we were excited to see the results. And like I mentioned in the video, the results are just beyond expectations. You saw the way her spine was, and we didn't expect it to turn out this beautiful the way it is now. So we are just very grateful for, of course, for Dr. Sajan Hegde, but also for all the people from the Apollo Specialty Hospital, from the Apollo Children's Hospital, the doctors, the nurses, the staff, the people that welcomed us, took their time to comfort us, to help us. So that we had just a very positive experience up until now. My daughter is getting better now. She can walk. Of course, sometimes there's still some pain, but that's logical after this kind of a procedure. So now we're just have a few more days here in Chennai, and we're just waiting to explore some more of India so that we can come home and not only tell the people about the hospital, but also about a little bit more about the country as well. Yeah. Sadie, is there anything you would like to add?
I just want to say thank you to everyone who helped me and who stood by me. And I just want to thank Dr. Sajan for this amazing surgery and of course the team who helped him with my surgery. I'm very, very grateful. Maybe 40 years back, Chairman Mr. Dr. Pratap Reddy had a vision to bring international care for Indian patients. I think today we are bringing Apollo care to our international patients, and I think we have come a long way. நான் டாக்டர் அப்பாஜி கிருஷ்ணன். 24 வருஷமா நானும் டாக்டர் சாஜன் ஹெக்டே. இவர் 1994 அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணார். நான் 2002 ஜாயின் பண்ணேன். நாங்க 2 பேரும் 24 வருஷமா ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் 2 பேருமே வந்து வெறும் ஸ்பைன் சர்ஜரி மட்டும். நாங்க எங்களோட பேசிக் ட்ரைனிங் ஆர்த்தோபெடிக்ஸ், அதுதான் எங்களோட பேசிக் ட்ரைனிங். அதுக்கப்புறம் ஸ்பைன் சர்ஜரி முடிச்சு இப்ப ஸ்பைன் சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். கரண் பூரி வந்து எங்க ஹாஸ்பிட்டலோட சிஇஓ. குழந்தை வந்து சுரினாம் அப்படின்ற ஒரு நாடு சவுத் அமெரிக்கா கண்டத்துல இருக்கு. 3 கண்டம் தாண்டி அங்க இருந்து வந்திருக்காங்க. அவங்க அம்மா இப்ப சொல்றது கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஆன்லைன்ல போய் நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய கண்டத்துல, அமெரிக்கால, கனடால, யுனைடெட் கிங்டம், லண்டன்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் எழுதினாங்க. மெயில்ல செக் பண்ணி யாரு நல்ல அறுவை சிகிச்சை நிபுணர், யாரு இதுல ஸ்பெஷலிஸ்ட்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கெல்லாம் மெயில் போட்டுருக்குறாங்க. இமெயில்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மறுநாளே அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து எங்க கூட டாக்டர் சாஜன் கூட ஒரு வீடியோ கால்ல வந்தாங்க. வீடியோ கால்ல என்னென்ன இந்த பொண்ணுக்கான இருக்கிற பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, சார் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும், ஒரே இதுல பண்ண முடியாது, ஏன்னா இது ரொம்ப பெரிய வளைவு இருக்கு. ஸோ அந்த வளைவு வந்து நேரா பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகும், அதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தா தான் அது முடியும்னு சொன்னது. அவங்க திரும்ப அவங்க மற்ற எங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தாங்க. அந்த பாப்பா பாத்தீங்கன்னா 15 வயசு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 120 டிகிரி பெண்ட் ஸ்பைன்ல. ஸ்பைன் நேரா நீங்க முன்னாடில இருந்து பார்த்தா நேரா ஒரே கோடு தான் இருக்கணும். இந்த பாப்பாவுக்கு வந்து சைட்ல வளைஞ்சு, அது ரைட் சைட்ல 120 டிகிரி வளைஞ்சிருக்கு. 120 டிகிரி வளைவுன்றது வந்து ஒரு காலத்துல 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டிலேயே நிறைய பேர் பார்த்துருப்போம். ஏன்னா அப்போ வந்து இதுக்கான அறுவை சிகிச்சை இருக்குது இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க நாட்டிலயும் ஒருவேளை அதனால விட்டுருப்பாங்க. ஸோ இங்க வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் என்னன்னா, தலையில ஒரு கவசம் போட்டுட்டு அதுல இருந்து வெயிட் போட்டு அவங்களோட பாடி வெயிட் கிராவிட்டி வச்சு நாங்க அவங்களோட ஸ்பைனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ 120 டிகிரில இருந்து 98 டிகிரிக்கு அந்த கரெக்ஷன் வந்தது. 3 வாரம் ஆச்சு அது கரெக்ட் பண்றதுக்கு. அது இல்லாம அந்த ஸ்பைனும் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடும். ஸோ கரெக்ஷன் அப்ப ஈஸியா இருக்கும். அது 98 டிகிரி இருந்ததும் திரும்ப வந்து அவ்வளோ சாதாரண அறுவை சிகிச்சைனால நேர்படுத்த முடியாது. அதனால இந்த பாப்பாவுக்கு 2 ஸ்டேஜா பண்ணோம். ஒண்ணு வந்து முன்பக்கமா செஸ்ட் வழியா உள்ளார போய் அவங்களுக்கு இருக்கிற டிஸ்க் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பின்பக்கமா போய் ஸ்க்ரூ போட்டுட்டு, அந்த விலா எலும்பு இருக்கு இல்லைங்களா, ரிப் வந்து ஸ்பைன்ல போய் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவும் ராடும் போட்டு நேரா பண்ணும். அந்த நேரா பண்ணதுல வந்து கிட்டத்தட்ட 30 டிகிரிக்கு வந்துட்டாங்க 120 டிகிரில இருந்து. ஸோ 28 டிகிரிஸ் பாத்தீங்க நீங்க. ஸோ 75% வந்து கரெக்ஷன்றது வந்து அக்செப்டபிள் ஈவன் இன் ஸ்மாலர் கர்வ். இன் வெரி லார்ஜ் கர்வ் பீப்புள் எல்லாரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 50ல இருந்து 60% தான் கரெக்ஷன் வரும். நாங்க 75% இது ஸ்டேஜா பண்ணதுனால எடுத்து வர முடியுது. இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா சாரோட எக்ஸ்பர்டிஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 25 வருஷமா ஒன்னா செய்யறோம். ஸோ அந்த டீம் எஃபர்ட் இருக்குது. எங்களோட டீம் இப்ப பாத்தீங்க டாக்டர் விக்னேஷ், டாக்டர் ஹரித், அவங்களோட ஹெல்ப் இருக்குது. எங்களோட மைக்குலர் டாக்டர் வசந்த், அவங்க டீம்ல டாக்டர் பூர்ணா, மீனா, பிரியா அண்ட் ஐஸ்வர்யா, அவங்க 4 பேர் முக்கியமா அவங்க இந்த டீமோட. அப்புறம் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தேவைப்படும் புரோட்டீன், ஏன்னா இவ்வளவு பெரிய சர்ஜரி பண்ணா புரோட்டீன் லாஸ் இருக்கும். 2வது பிளட் ப்ராடக்ட்ஸ் உடனே கிடைக்கும்.
அதுக்கப்புறம் ஐசியூல இருக்கிற டாக்டர் இருந்து நான் சொன்ன மாதிரி விழா எலும்பு கட் பண்ணதுனால லங்கோட ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கான டாக்டர் அனஸ்தீசியாக்கு அப்புறம் அதுக்கான நர்சிங் கேர் முக்கியமானது அவங்க தான். அவங்க நர்சிங் கேர், அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி, இது எல்லாமே பண்ணதுனால இந்த பாப்பா வந்து இது கிட்டத்தட்ட நான் இப்ப சொல்லலாம், தைரியமாவே சொல்லலாம், 90% கிட்டத்தட்ட நார்மலா இருக்கிறாங்க. அவங்களால இப்ப வந்து வெயிட் தூக்க முடியாது, ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியாது, நடக்கலாம், படிக்கட்டு ஏறலாம், உட்காரலாம், சின்ன சின்ன பை தூக்கிட்டு போகலாம். 5 கிலோ யாரோ கேட்டாங்க, 5 கிலோ 6 கிலோ எல்லாம் தூக்கிட்டு போகலாம். பட் கையில தூக்கிட்டு போனோம், முதுகுல தூக்கிட்டு போக முடியாது. இப்ப இன்னும் ஒரு வாரத்துல நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப 2 வாரம் தான் அது ஆப்ரேஷன் முடிஞ்சு. அப்புறம் ஒரு 6 வாரம் கழிச்சு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு பள்ளிக்கூடம் போகலாம். 3 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ், அதாவது கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் இல்லாம அவங்க இண்டிவிஜுவலா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது எது வேணாலும் பண்ணலாம். 6 மாசத்துல இருந்து கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் கூட விளையாடலாம். இந்த குழந்தைக்கு வந்து இது ரொம்ப லாங் சர்ஜரின்றதுனால பட்ஜெட் அதிகம். ஸோ இதை நீங்க வந்து சாதாரண ஒரு இதுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. இது கம்பேரிசன் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சர்ஜரி இந்த மாதிரி வளைவு 60 டிகிரி இருக்குதுன்னா 8 to 10 லட்ச ரூபா தான் ஆகும். எங்க போனாலும் அவ்வளவுதான் காசு ஆகும். இந்த பாப்பாவுக்கு நான் சொன்ன மாதிரி 16-17 லட்ச ரூபா ஆனதுக்கு காரணம் வந்து 3 வாரம் அட்மிட் ஆயிருந்தாங்க, அந்த டிராக்ஷன் போட வேண்டியது இருந்தது. ஆமா 16 to 17 lakhs டோட்டல் பட்ஜெட் ஃபார் த சர்ஜரி. அது இல்லாம மற்ற இதெல்லாம் இருக்குது, அது வந்திருக்கும். பட் சின்ன காவுக்கெல்லாம் இப்ப இந்தியன் பேஷண்ட் போன வாரம் கூட ஒரு பையனுக்கு ஆப்ரேட் பண்ணோம். அதெல்லாம் 8 to 10 லட்சம். ஒரு நாள் 2 நாள் தான் ஹாஸ்பிட்டல். இந்த பாப்பாவுக்கு வந்து 3 வாரம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 1 வாரம் அது ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால அதிக காசு செலவாயிடுச்சு. வேற என்ன கேட்டீங்க? ட்ரீட்மெண்ட் அதான் ஃபர்ஸ்ட் 3 வாரம் வந்து அந்த டிராக்ஷன் போட்டிருந்தோம். ஸோ டிராக்ஷன் போட்டிருந்தோம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். ஏன்னா அந்த டிராக்ஷன் நாங்கள் வெயிட் ஏற்றிக்கிட்டே போவோம் வாரம். ஃபர்ஸ்ட் 5 கிலோல ஆரம்பிச்சு 12-13 கிலோ வரலாம் அதிகப்படுத்தணும். அப்பதான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் உடனடியா போட்டா உள்ளார ஸ்பைனல் அந்த வெர்டிபிரா உள்ளார ஸ்பைனல் கார்டு இருக்குது. ஸோ தண்டுவாடம் அது வந்து அடிபட்டுதான் அப்புறம் கால் சைடு போயிடும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அது வராம இருக்கிறதுக்கு அது மானிட்டர் பண்ணிட்டு தான் பண்ணணும். அது 2வது வெயிட் போட போட தலையில இருந்து இழுக்கிறோம். ஸோ வலி இருக்கும். ஸோ வலிக்காக வீட்டுக்கு அனுப்புறது கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும். 3 வாரம் 2 நாள் ஆப்ரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் 4 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, அவ்வளவுதான். 4வது நாள் 5வது நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில போயிட்டாங்க. வெளியில தான் தங்கி இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இல்ல. டோட்டலா நீங்க ஆர்டினரி பேஷண்டா இருந்தா 3 to 4 நாள் தான். இந்த பாப்பாக்கு நாங்க டிராக்ஷன் போட்டதுனால அந்த எக்ஸ்ட்ரா 3 வாரம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ரிசர்ச் அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க ஒரு ஆன்லைன் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட பேசி இருக்கிறாங்க. எங்க கிட்ட முன்னாடி அறுவை சிகிச்சை பண்ண பேஷண்டோட ரிப்ளைஸ் எல்லாம் பார்த்து அவங்களையும் கான்டாக்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு பிளஸ் சார் கூட ஒரு நாள் பேசினாங்க, ஆன்லைன் வீடியோ கால் பண்ணப்பவே அவங்களுக்கு வந்து இந்த இடம் வரணும்னு பிடிச்சிச்சு. நீங்க சாதாரண கிடையாது, 20,000 கிலோமீட்டர் வரணும். ஏன்னா அது பக்கத்துல யூஎஸ்ஏ இருக்குது. ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி போயிருந்தாங்கன்னா யூஎஸ் போயிருக்கலாம். அது இன்னொரு 1000 கிலோமீட்டர் தாண்டி போயிருந்தாங்கன்னா கனடா போயிருக்கலாம். 2000 கிலோமீட்டர்ல அங்க போயிருக்கலாம். இல்ல கீழ்பக்கம் ஆஸ்திரேலியா இருக்குது, அவங்களுக்கு இந்த பக்கத்துலயே ஆஸ்திரேலியா இருக்கு, எங்க வேணாலும் போயிருக்கலாம். பட் இங்க அவங்க சூஸ் பண்ணது அதான் அவங்க சொன்னது, அவங்களுக்கு உள்ளுணர்வு இருந்தது, இங்க போனா என் பொண்ணு நல்லா ஆயிடும் சொல்லிட்டு அதனால வந்தேன்னு சொன்னாங்க. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஏஐ ரோபோட். ஸோ ஏஐன்றது வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஸ்பைன்ல கிடையாது, டயக்னோஸ்டிக்ஸ் தான் இருக்குது, என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இருக்குது. இன்னும் அறுவை சிகிச்சைக்கு அறுவை சிகிச்சைக்கு நாங்க வந்து ரோபோட், நீங்க அதுல பார்க்கலாம், அந்த ரோபோட்டோட இது யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா எங்களுக்கு அந்த ஸ்க்ரூ பிளேஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் இது பண்ணும். அது டைப் ஆஃப் ஏஐ தான். பட் இதுல ஏஐயோட கலந்தது என்னன்னா கைடன்ஸ் சொல்லுவோம். இப்போ எப்படி ஏரோப்ளேன் வந்து ரன்வே பார்க்காம அவங்க வந்து இறக்குறாங்க, அந்த மாதிரி இது நாங்க எங்க இருக்குன்னு பார்க்காம அந்த ஸ்க்ரூ போறதுக்கு இது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்தியால பார்த்தாலே ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. Karan, you would have witnessed the clinical exceptional work which the team at Thenampet has done under the supervision of Dr. Sajan and Dr. Apaji. I think what is also important to note, the time taken in all of this. I think the time is of essence. The day sir received the call, the next day a consultation was done, patients came in. So what is important as an organization, as healthcare delivery partners, Apollo, I think we take pride in making sure that every life matters, every patient counts. So the turnaround times are very quick, and that's kudos to the team which is sitting in front of you.
And we've just made it possible, such a major complex surgery in 4 months. January, patient calls, video consult is done, patient arrives, investigations are done, post-op, patient is walking in front of you. I think that's important, and I think this culture, this ethos comes in all of us through our beloved chairman. And we have surgeons like Dr. Apaji and Dr. Sajan who are sitting in front of you who are leading this. And as Sir rightly said, it's time for India to show to the world that we can do everything better than what countries in the West do. Yes. And that's our pride. So, and this is the message we would want all of you to take it to the normal public within India, outside, that yes, India is very much capable of doing such things. Thank you.